ஆஃப் 3 எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். 40x cube y power 4 z power 5, 48x power 4 y squared z cube and 64x squared y cube and z. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு மட்டும் ஜிசிடி பார்த்தலாம், அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்பிரஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே 40, 48, 64. 40 எப்படி பிரிக்கலாம்? 8 5s are and 64 6 8s are and 66 8 8s are. ஸோ இதில் எல்லாருமே யார் காமனாக இருக்கான்னா 8. ஸோ நம்பர் வைஸ் இவங்களோட ஜிசிடி வந்து 8 தான். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபு ஒய் பவர் 4 z பவர் 5 அண்ட் எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர் அண்ட் z கியூப் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் கியூப் அண்ட் z. ஸோ இந்த மாதிரி காமனான டேர்ம்ஸ் எக்ஸ் மூணுலேயும் இருக்குது, ஒய் மூணுலேயும் இருக்குது, z மூணுலேயும் இருக்குன்னா யாருக்கு கம்மியான பவரோ அதை தான் இந்த ஜிசிடிக்கு எடுத்துக்கணும். எல்சிஎம்க்குனா யார் லார்ஜஸ்ட் பவரோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸில் யார் கம்மியான பவரு? எக்ஸ் ஸ்கொயர்ட், ஒயில் ஒய் ஸ்கொயர்ட், ஜெட்டில் ஜெட் இசட். ஸோ அப்போ யார் ஜிசிடி? 8x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்ட் ஜெட் தான் ஜிசிடி. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ எல்சிஎம் பொறுத்தளவு யார் ஹையஸ்ட்டு பவரை அவங்கள எடுத்துக்கணும். இங்கே நம்ம ஜிசிடி தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ யார் லோவஸ்ட் பவரோ அவங்கள தான் எடுத்துக்கணும். ஓகேவா? பாய் கைஸ்.